தீபாவளிக்கு ஈஸியான ஒரு முறுக்கு ரெசிபி பார்ப்போமா. நல்ல மொறுமொறுன்னு வாயில் போட்டதும் கரையிற மாதிரியான சிம்பிளான ரெசிபி தான். முதல்ல மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டு நல்லா பொடிச்சு இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸ் இருந்தது அப்படின்னா எண்ணெயில் பொரிக்கிறப்ப வெடிக்கும். அதனால பொட்டுக்கடலை மாவை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இது கூடவே நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இடியாப்ப மாவுனாலும் சரி, நார்மல் மாவாக இருந்தாலும் ஓகே. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் எண்ணெயை மைக்ரோவேவில் நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்தாலும் ஓகே. நிறைய எண்ணெய் பட்டர் சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு ஓடிடும். அதனால பார்த்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நிறையா பிசைஞ்சிங்க அப்படின்னா ஈர துணி போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் காயாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 ஓட்டைகள் இருக்க இதில் தான் போட்டு பிழிஞ்சு எடுக்க போகிறேன். ஸ்டார் அச்சில் கூட போட்டு பிழிஞ்சும் எடுத்துக்கலாம். நம்ம மர அச்சு அப்படிங்கிறனால நான் எண்ணெய்லாம் தேய்க்கல, நல்லா தண்ணியில் அலசினால ஒட்டாமல் வந்துடும். நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி கூட அது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிளேட்ஸில் வந்து இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட போகிறேன். உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் பிழினாலும் பிழிஞ்சிக்கலாம், இல்லைன்னா வாழை இலை, பட்டர் பேப்பர், இல்லை கரண்டி எதுலனாலுமே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துட்டு அது மேலே வந்தது டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு இதை அதில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சலசலப்பு அடங்குற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கரமுறு முறுக்கு ரெடி. நான் எடுத்த அளவுக்கு 18 முறுக்கு கிடச்சி.